ஓம் சாந்தி. ஜூலை 11, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது இப்பொழுது ஆழமான மௌன ஸ்திதியை கொண்டிருப்பதற்கான, அதாவது ஷரீரமற்றவராக இருக்கின்ற ஸ்திதிக்கான நேரமாகும். இந்த ஸ்திதியில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: அனைத்திலும் அதி உயர்ந்த இலக்கு எது? நீங்கள் அதனை எவ்வாறு அடைகின்றீர்கள்? பதில்: முற்றிலும் நாகரிகமுடையவர் ஆகுவதே அதி உயர்ந்த இலக்காகும். உங்கள் பௌதீக அங்கங்களில் சற்றேனும் விஷமத்தனம் இல்லாதிருக்கும் பொழுது மாத்திரமே உங்களால் முற்றிலும் நாகரிகமுடையவர் ஆக முடியும். உங்களுக்கு அத்தகைய ஸ்திதி இருக்கும் பொழுதே உலக ராஜ்யத்தை பெற முடியும். நினைவு கூறப்பட்டுள்ளது, மேலேறுபவர்கள் ஸ்வர்க்கத்தின் இனிமையை சுவைக்கின்றார்கள். அதாவது அவர்களால் அரசர்களுக்கெல்லாம் அரசராக முடியும். இல்லையேல் அவர்கள் பிரஜைகள் ஆகின்றார்கள். இப்பொழுது சோதனை செய்யுங்கள். எனது மனோபாவம் எவ்வாறு உள்ளது? நான் தவறுகள் ஏதேனும் செய்கின்றேனா? ஓம் சாந்தி. நீங்கள் இங்கே ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். பாபா இப்பொழுது சகலத்துறை வல்லுநராகிய தாதியிடம் கேட்கின்றார், நீங்கள் சத்யுகத்தில் ஆத்ம உணர்வில் இருக்கின்றீர்களா அல்லது ஷரீர உணர்வில் இருக்கின்றீர்களா? அங்கே நீங்கள் இயல்பாகவே ஆத்ம உணர்வில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இதனை மீண்டும் மீண்டும் நினைவு செய்ய அவசியமில்லை. ஆம், எனது ஷரீரம் முதிர்ந்து விட்டது, ஆகையால் அதனை நீக்கி புதியதொன்றை பெற வேண்டும் என்று நீங்கள் அங்கே புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு பாம்பின் உதாரணத்தை போன்று ஆத்மாவும் தனது பழைய ஷரீரத்தை நீக்கி புதியதொன்றை பெறுகின்றார். கடவுள் உதாரணங்கள் மூலம் விளங்கப்படுத்துகின்றார். மனிதர்கள் அனைவருக்கும் ஞானத்தை ரீங்காரமிட்டு அவர்களையும் உங்களைப் போன்று ஞானம் நிறைந்தவர்கள் ஆக்குங்கள். அதன் மூலம் அவர்களால் தேவதைகளின் பூமியில் விகாரமற்ற தேவர்கள் ஆக முடியும். மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதே அதி உயர்ந்தவான கல்வியாகும். நினைவு கூறப்பட்டுள்ளது, மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு நீண்ட காலம் எடுக்கவில்லை. அதனை செய்தவர் யார்? தேவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. கடவுள் மாத்திரமே மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்றார். மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. எங்குமுள்ள மக்கள் உங்களிடம் கேட்கிறார்கள், உங்கள் இலக்கும் லட்சியமும் என்ன? உங்கள் இலக்கையும் லட்சியத்தையும் விளங்கப்படுத்தி ஒரு சிறிய துண்டு பிரசுரம் அச்சடித்து வைத்திருந்தால் என்ன? அதனால் உங்களிடம் கேட்கின்ற எவருக்கும் அவற்றை கொடுக்க முடியும். அவற்றின் மூலம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். பாபா மிகவும் நன்றாக விளங்கப்படுத்தியுள்ளார். இந்நேரத்தில் இது எல்லையற்ற பெரும் துன்பம் நிறைந்துள்ள கலியுகத்து தூய்மையற்ற உலகமாகும். இப்பொழுது மனிதர்களாகிய எங்களை மகத்துவமான தூய சத்திய யுக சந்தோஷ தாமத்திற்கு அழைத்து செல்கின்ற சேவையை பாபா செய்கின்றார். அதாவது அவர் எங்களுக்கு பாதையை காட்டுகின்றார். நாங்கள் பிரிவினையற்ற, அதாவது வேறுபாடுகளற்ற ஞானத்தை கொடுக்கின்றோம் என்பதல்ல. அம்மக்கள் சமய நூல்களில் உள்ள ஞானத்தை பிரிவினையற்ற ஞானம் என்று கருதுகிறார்கள். உண்மையில் அது பிரிவினையற்ற ஞானம் அல்ல. பிரிவினையற்ற ஞானம் என்று எழுதுவதே பிழையாகும். இதனை நீங்கள் தெளிவாக மனிதர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். உங்கள் இலக்கு என்ன என்பதனை மக்கள் விரைவில் புரிந்து கொள்ளும் வகையில் துண்டு பிரசுரங்களை அச்சடித்து வைத்திருங்கள். நாங்கள் கலியுகத்தின் தூய்மையற்ற சீரழிந்த மனிதர்களை எல்லையற்ற துன்பத்திலிருந்து அகற்றி சத்திய யுகமான தூய மேன்மையான எல்லையற்ற சந்தோஷ உலகிற்கு அழைத்து செல்கின்றோம். பாபா உங்களுக்கு இந்த கட்டுரையை எழுதுமாறு கொடுக்கின்றார். நீங்கள் இதனை மிகவும் தெளிவாக எழுத வேண்டும். அத்தகைய கட்டுரைகளை கொண்ட துண்டு பிரசுரங்களை நீங்கள் சகல இடங்களிலும் வைத்திருந்தால் அவற்றை நீங்கள் விரைவில் எடுத்து மக்களுக்கு கொடுக்க முடியும்.
பின்னர் தாங்கள் துன்ப பூமியில் இருக்கிறார்கள் என்பதையும் அசுத்தத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் தாங்கள் கலியுகத்து தூய்மையற்ற துன்ப பூமியின் மனிதர்கள் என்பதனையும் நாங்களே எல்லையற்ற சந்தோஷத்திற்கு அவர்களை அழைத்து செல்கின்றோம் என்பதனையும் புரிந்து கொள்வதில்லை. பாபா வைத்திருந்ததைப் போன்று நீங்களும் ஒரு நல்ல துண்டு பிரசுரத்தை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் சத்யுகத்தவர்களா அல்லது கலியுகத்தவர்களா? எவ்வாறாயினும் மக்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ரத்தினங்களை கற்களாக கருதி அவற்றை வீசிவிடுகிறார்கள். இவை ஞான ரத்தினங்கள். ஆனால் அம்மக்களோ சமய நூல்கள் உள்ளவற்றை ரத்தினங்கள் என்று எண்ணுகிறார்கள். இங்கே எல்லையற்ற துன்பம் உள்ளது என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் உங்களால் தெளிவாக விளங்கப்படுத்த முடியும். துன்பத்தின் வகைகளின் பட்டியல் ஒன்று இருக்க வேண்டும். அப்பட்டியலில் குறைந்தபட்சம் 101 துன்ப வகைகள் இருக்க வேண்டும். எழுதுங்கள், இவ்வுலகில் எல்லையற்ற துன்பம் உள்ளது. இவை அனைத்தையும் எழுதி ஒரு பட்டியல் தயார் செய்யுங்கள். மறுபுறத்தில் துன்பத்தின் சுவடே அற்ற எல்லையற்ற சந்தோஷத்தை பற்றி எழுதுங்கள். நாங்கள் அந்த ராஜ்யத்தையே, அதாவது அந்த சந்தோஷ தாமத்தையே ஸ்தாபிக்கின்றோம். அப்பொழுதே மக்கள் தங்களின் வாய்களை மிகவும் விரைவில் மூடுவார்கள். இந்நேரத்தில் துன்ப பூமியே உள்ளது என்பதனை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அதனை சொர்க்கம் என்று கருதுகிறார்கள். அவர்கள் பெரிய மாளிகைகளையும் புதிய ஆலயங்கள் போன்றவற்றையும் கட்டுகிறார்கள். இவை அனைத்தும் முடிவடைய உள்ளது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் லஞ்சம் வாங்குவதன் மூலம் பெரும் பணத்தை பெறுகிறார்கள். அவை அனைத்தும் மாயையின் அகங்காரமும் விஞ்ஞானத்தின் அகங்காரமும் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். மோட்டார் கார்கள், விமானங்கள் போன்றன அனைத்தும் மாயையின் பகட்டாகும். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்ற பொழுது மாயையும் தனது சொந்த ஆடம்பரத்தை காட்டுவது நியதியாகும். இதுவே மாயையின் பகட்டு என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உலகம் முழுவதிலும் அமைதியை ஸ்தாபிக்கின்றீர்கள். மாயை வந்து இடையூறு விளைவித்தால் குழந்தைகளாகிய உங்களின் மனசாட்சி உங்களை உறுத்துகிறது. ஒருவர் மற்றொருவரின் பெயரிலும் வடிவத்திலும் சிக்குண்டு விடுவார். ஆகதலால் குற்றமுள்ள பார்வை உடையவராக இருப்பது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். கலியுகத்தில் குற்றமும் சத்யுகத்தில் நாகரிகமும் உள்ளன. அனைவரும் அந்த தேவர்களின் விக்கிரகங்களின் முன்னிலையில் தங்களின் தலைகளை வணங்குகிறார்கள். நீங்கள் விகாரமற்றவர்கள், நாங்கள் விகாரமுடையவர்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த ஸ்திதியை சோதிக்க வேண்டும். மூத்த மகாரத்திகள் அனைவரும் தங்களையே பார்க்க வேண்டும். எனது புத்தி எவரின் பெயரிலோ அல்லது வடிவத்திலோ ஈர்க்கப்படவில்லை இல்லவா? இன்னார் மிகவும் நல்லவர், நானே இதை செய்ய வேண்டும். இவ்வாறான உணர்வுகள் உங்களுக்கு உள் இல்லை அல்லவா? இந்த நேரத்தில் எவருமே முழுமையாக நாகரிகமுடையவர் ஆகுவதில்லை என்பதை பாபாவிற்கு தெரியும். சற்றேனும் விஷமத்தனம் இல்லாதிருப்பதற்கு பெரும் முயற்சி தேவை. அவ்வாறாக அரிதாகவே உள்ளனர். நிச்சயமாக அவர்களின் கண்களில் சிறிதளவாயினும் ஏமாற்றிவிடுகின்றன. நாடகம் எவரையுமே மிக விரைவில் நாகரிகமுடையவர்களாக, அதாவது குற்றமற்ற பார்வை உடையவர்கள் ஆக அனுமதிக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமளவு முயற்சி செய்து உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். எனது கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா? உலக அதிபதி ஆகுதல் மிகவும் உயர்ந்த இலக்காகும். ஏறுகின்றவர்கள் சொர்க்கத்தின் இனிமையை சுவைக்கிறார்கள். அதாவது அவர்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் விழுந்தால் பிரஜைகள் ஆகுவார்கள். இந்நாட்களில் இவை விகாரம் நிறைந்த காலம் என கூறப்படும். ஒருவர் எவ்வளவு மகத்தானவராக இருந்தாலும், உதாரணத்திற்கு அரசியாக இருந்தாலும், அவரும் ஒருவேளை தன்னை எவராவது தனது ஆசனத்திலிருந்து இறக்கி விடுவாரோ என்ற உள்ளார்ந்த பயத்திலேயே இருப்பார். ஒவ்வொரு மனிதரிலும் அமைதியின்மை உள்ளது. சில குழந்தைகளும் அதிக அளவு அமைதியின்மையை பரப்புகிறார்கள். நீங்கள் அமைதியை ஸ்தாபிப்பதால் அனைத்திற்கும் முதலில் நீங்கள் உங்களுக்குள் அமைதி நிறைந்தவராக இருக்க வேண்டும்.
அதன் பின்னரே உங்களால் பலரில் அந்த சக்தியை நிரப்ப முடியும். அங்கே ராஜ்யமே மிகவும் அமைதியாக இருக்கிறது. உங்கள் கண்கள் குற்றமற்றவை ஆகின்றன. தந்தை கூறுகின்றார், உங்களை சோதியுங்கள். இன்று ஆத்மாவாகிய எனது மனோபாவம் எவ்வாறு இருந்தது? இதற்கு பெரும் முயற்சி தேவை. உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் உண்மையை கூறாமல் ஒவ்வொரு அடியிலும் தொடர்ந்தும் தவறுகளை செய்கின்றீர்கள். நீங்கள் ஒருவரை அந்த குற்றமுள்ள பார்வையுடன் சற்றேனும் பார்த்தாலோ அல்லது நீங்கள் தவறு எதனையாவது செய்தாலோ அதனை உடனடியாக குறித்து கொள்ளுங்கள். தவறு செய்வதிலிருந்து முற்றிலும் நீங்கள் விடுபட்டவர் ஆகும் வரை குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் 10 முதல் 20 தவறுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். எவ்வாறாயினும் எவரும் உண்மையை கூறுவதில்லை. ஷரீர உணர்வுடையவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு பாவத்தை செய்வார்கள். அவர்களின் மனசாட்சி அவர்களை தொடர்ந்தும் உறுத்தும். ஒரு தவறு என்றால் என்ன என்பதனை கூட சிலர் புரிந்து கொள்வதில்லை. மிருகங்கள் இதனை புரிந்து கொண்டிருக்கின்றனவா? இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்னர் நீங்களும் குரங்கு புத்தியையே கொண்டிருந்தீர்கள். சிலர் 50% மாறுகிறார்கள், சிலர் 10% மாறுகிறார்கள், மற்றோர் இன்னொரு சதவிகிதத்தினால் மாறுகிறார்கள். இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றுபவை. கண்களே அதிக கூர்மையானவை. தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரமற்று வந்தீர்கள். நீங்கள் ஷரீரங்களை கொண்டிருக்கவில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் வேறு எந்த ஷரீரத்தை பெறுவீர்கள் அல்லது என்ன உறவு முறைக்குள் பிரவேசிப்பீர்கள் என்பதோ உங்களுக்கு தெரியுமா? உங்களால் அதனை கூற முடியாது. கர்ப்பப்பைகளில் நீங்கள் முற்றிலும் மௌனமாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் முற்றிலும் மௌனமானவர் ஆகின்றார். ஷரீரம் பெரிதாக வளரும் பொழுதே நீங்கள் என்னவாக வேண்டும் என்பதனை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அந்த பழைய ஷரீரத்தை நீக்கி வீடு திரும்பி பின்னர் மற்றொரு ஷரீரத்தை பெறும் பொழுது சத்யுகத்தில் உங்கள் பாகத்தை நடிப்பீர்கள். இப்பொழுது இது முற்றிலும் மௌனமானவர் ஆகுவதற்கான நேரமாகும். ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த சமஸ்காரங்களை தன்னுடன் சுமந்து செல்கின்றார். பின்னர் ஷரீரம் வளரும் பொழுது அவை வெளிப்படுகின்றன. நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதால் இப்பழைய உலகத்தையும் உங்கள் ஷரீரங்களின் உணர்வையும் மறக்க வேண்டும். எதுவுமே நினைவு செய்யப்படக்கூடாது. நீங்கள் பல முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். உள்ளே இருப்பவை அனைத்தும் வெளியே வெளிப்படும். சிவ் பாபா தனக்குள் இந்த ஞானத்தை கொண்டுள்ளார். எனக்கும் ஒரு பாகம் உள்ளது. என்னை பற்றியே நீங்கள் கூறுகிறீர்கள் ஞானக்கடல். மக்கள் இந்த புகழை பாடுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. நீங்கள் இப்பொழுது இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்களின் புத்தியானது 1% பெறுமதியும் அற்றதாக ஆகின்றது. தந்தை இப்பொழுது உங்களை மிகவும் விவேகிகள் ஆக்குகின்றார். மக்கள் மில்லியன்களையும் பில்லியன்களையும் கொண்டுள்ளார்கள். அது மாயையின் பகட்டாகும். இப்பொழுது நீங்கள் கொண்டிருக்கின்ற விஞ்ஞானத்தின் பயனுள்ள பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் அங்கு கொண்டிருப்பீர்கள். அவற்றை கண்டுபிடித்துள்ளவர்கள் அங்கும் இருப்பார்கள். அவர்கள் அரசர்கள் ஆக மாட்டார்கள். அவர்கள் இறுதி நேரத்தில் உங்களிடம் வந்து பின்னர் பிறருக்கு கற்பிப்பார்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தையிடமிருந்து அதிகளவு கற்கின்றீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உலகத்தை அது எவ்வாறு இருக்கின்றதோ அதிலிருந்து அதிக அளவு மாற்றுகின்றார். இந்த விஷயங்களை கண்டுபிடித்து பின்னர் அவற்றை பரப்புபவர்கள் இருக்கிறார்கள். முதலில் குண்டுகளை உருவாக்கிய ஒரு நபர் மாத்திரமே இருந்தார். அவற்றினால் உலகம் அழிக்கப்படும் என அவர் புரிந்து கொண்டிருப்பார். பின்னர் அவர் தொடர்ந்தும் அவற்றை அதிக அளவில் உருவாக்கினார். அங்கும் விஞ்ஞானம் தேவைப்படுகிறது. இன்னமும் காலம் உள்ளது. அவர்கள் கற்று திறமைசாலிகள் ஆகுவார்கள். அவர்கள் தந்தையின் அறிமுகத்தை பெற்றதும் சொர்க்கத்திற்கு வந்து பணிப்பெண்களும் வேலையாட்களும் ஆகுவார்கள். அங்கே இருப்பவை அனைத்தும் சந்தோஷத்தை கொடுப்பவை. சந்தோஷ தாமத்தில் இருந்தவை அனைத்தும் அங்கு மீண்டும் இருக்கும்.
அங்கு நோய் அல்லது துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இங்கே எல்லையற்ற துன்பம் உள்ளது, அங்கே எல்லையற்ற சந்தோஷம் உள்ளது. நாங்கள் இப்பொழுது இதனையே ஸ்தாபிக்கின்றோம். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். அனைத்திற்கும் முதலில் உங்கள் சொந்த ஸ்திதி இவ்வாறு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பண்டிதரை போன்றிருக்க கூடாது. ராமரின் பெயரை கூறிக்கொண்டு நீங்கள் அக்கறை செல்லலாம் என கூறிய பண்டிதரின் கதை ஒன்றுள்ளது. இந்த நேரத்திற்கு அந்த கதை பொருந்துகிறது. தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் நச்சுக்கடலிலிருந்து பார்க்கடலுக்குள் செல்கின்றீர்கள். குழந்தைகளாகிய உங்களின் ஸ்திதி இங்கே மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். யோக சக்தி இல்லாது விட்டாலும், உங்கள் கண்கள் குற்றம் உள்ளவையாக இருந்தாலும் அம்பு இலக்கை தாக்காது. கண்கள் குற்றமற்றவையாக இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையின் நினைவில் எவருக்காவது இந்த ஞானத்தை கொடுத்தால் அம்பு இலக்கை தாக்கும். இந்த ஞான வாள் யோக சக்தியை கொண்டிருக்க வேண்டும். இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் செல்வத்தை சம்பாதிக்கின்றீர்கள். நீங்கள் நினைவு சக்தியை கொண்டிருக்கின்றீர்கள். பல குழந்தைகள் சற்றேனும் நினைவு செய்வதில்லை. அவர்கள் எதனையும் அறிந்து கொள்வதும் இல்லை. தந்தை கூறுகின்றார், இது துன்ப தாமம் என்றும் சத்திய யுகமே சந்தோஷ தாமம் என்றும் நீங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். கலியுகத்தில் சந்தோஷத்தின் குறிப்பு கூட இல்லை. மீறி இருந்தால் அது ஒரு காக்கையின் எச்சத்தை போன்றதாகும். சத்யுகத்தில் எல்லையற்ற சந்தோஷம் உள்ளது. மக்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் முக்திக்காக பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள். ஜீவன் முக்தியை பற்றி எவருக்கும் தெரியாது. அவ்வாறாயின் அவர்களால் எவ்வாறு இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? அவர்கள் ரஜோபிரதான் காலத்தில் வருவதால் அவர்களால் எவ்வாறு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? இங்கே சந்தோஷம் ஒரு காகத்தின் எச்சத்தை போன்றது. ராஜயோகத்தின் மூலம் என்ன நடைபெற்றது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. இது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நாடகம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர்கள் உங்களை பற்றி அவதூறான விஷயங்களை செய்தித்தாள்களில் எழுதுகிறார்கள். ஆனால் அது நடைபெற வேண்டும். கள்ளம் கபடமற்றவர்களுக்கு சகல துன்புறுத்தல்களும் இருக்கின்றன. உலகில் பல வகையான துன்பங்கள் உள்ளன. இங்கே இப்பொழுது எவ்வித சந்தோஷமும் இல்லை. ஒருவர் எவ்வளவு செல்வம் நிறைந்தவராக இருந்தாலும், அவர் சுகவீனம் அடைந்தாலோ அல்லது பார்வையை இழந்தாலோ துன்பம் அனுபவம் செய்யப்படுகிறது. துன்பத்தின் சகல வகைகளின் பட்டியலில் இவை அனைத்தையும் எழுதுங்கள். ராவண ராஜ்யமாகிய கலியுகத்தின் இறுதியில் இந்த விஷயங்கள் அனைத்தும் இடம்பெறுகின்றன. சத்யுகத்தில் துன்பத்தை விளைவிக்கின்ற ஒரு விஷயம் கூட இருப்பதில்லை. சத்திய யுகம் கடந்த காலத்தில் நிலவியது. இப்பொழுது இது சங்கம யுகமாகும். தந்தையும் சங்கம யுகத்திலேயே வருகின்றார். நீங்கள் 5000 வருடங்களில் எந்த பிறவிகளை பெறுகின்றீர்கள் என்றும் சந்தோஷத்திலிருந்து எவ்வாறு துன்பத்திற்குள் வருகின்றீர்கள் என்றும் உங்களுக்கு இப்பொழுது தெரியும். தங்கள் புத்தியில் இந்த ஞானம் அனைத்தையும் கொண்டவர்களாலும் இதனை கிரகித்தவர்களாலும் இதனை புரிந்து கொள்ள முடியும். தந்தை குழந்தைகளாகிய உங்களின் புத்தியை நிரப்புகின்றார். செல்வத்தை பிறருக்கு தானம் செய்வதன் மூலம் அது குறைவடையாது என்று நினைவு கூறப்பட்டுள்ளது. ஒருவர் செல்வத்தை தானம் செய்யாது விட்டால் அது அவரிடம் எதுவும் இல்லாததை போன்றதாகும். அதன் பின்னர் அவர் எந்த செல்வத்தையும் பெறமாட்டார். இந்த கணக்கு உள்ளது. நீங்கள் எதனையும் கொடுக்காது விட்டால் அதனை எங்கிருந்து பெறுவீர்கள்? எவ்வாறு விரிவாக்கம் இருக்கும்? இவை அனைத்தும் அழிவற்ற ஞான ரத்தினங்கள். அனைத்தும் வரிசை கிரமமாகவே உள்ளன. இது உங்கள் ஆன்மீக சேனையாகும். சில ஆத்மாக்கள் முன்னைய கல்பத்தில் பெற்றதை போன்று சென்று உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். ஆனால் பிறரோ பிரஜைகளின் அந்தஸ்தையே பெறுவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின்
இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களை கவனித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு அடியிலும் உங்களை சோதியுங்கள். 1. இன்று ஆத்மாவாகிய எனது மனோபாவம் எவ்வாறு இருந்தது? 2. எனது கண்கள் குற்றமற்றவையாக இருந்தனவா? 3. ஷரீர உணர்வின் ஆதிக்கத்தினால் நான் செய்த பாவங்கள் எவை? 2. உங்கள் புத்தியில் அழிவற்ற ஞான செல்வத்தை கிரகித்து பின்னர் அவற்றை தானம் செய்யுங்கள். நிச்சயமாக நினைவு சக்தியின் மூலம் இந்த ஞான வாளை நிரப்புங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சத்தியத்தின் அதிகாரத்தை கிரகிப்பதால் பயமற்றவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் ஆகி அனைவரையும் கவர்வீர்களாக. சத்தியத்தின் சக்தி மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் மேன்மையானவர்களாகவும் சக்தி வாய்ந்த ஆத்மாக்களாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த உண்மையான ஞானத்தையும் உண்மையான தந்தையையும் உண்மையான பேற்றையும் உண்மையான நினைவையும் உண்மையான தெய்வீக குணங்களையும் உண்மையான சக்திகளையும் பெற்றுள்ளீர்கள். அத்தகைய மகத்தான அதிகாரத்தின் போதை உங்களுக்கு இருக்கும் பொழுது இந்த சத்தியத்தின் அதிகாரம் தொடர்ந்தும் ஒவ்வொரு ஆத்மாவையும் கவரும். பொய்மை பூமியிலும் சத்தியத்தின் சக்தியை கொண்டிருப்பவர்களே வெற்றியாளர்கள். சந்தோஷமும் பயமற்ற தன்மையுமே சத்தியத்தின் பேராகும். சத்தியத்தை பேசுபவர்களே பயமற்றவர்கள். அவர்கள் என்றுமே பயப்படக்கூடாது. ஸ்லோகம். ஆக்கப்பூர்வமான எண்ணங்களையும் சக்தி வாய்ந்த மனோபாவத்தையும் கொண்டிருப்பதே சூழலை மாற்றுவதற்கான வழியாகும். ஓம் சாந்தி.